மார்ச் 19 இன்று சோபகிருது வருடம் பங்குனி 6 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை நவமி திதி அதிகாலை 3:33 மணி வரை. அதன் பின் தசமி திதி. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 11:55 மணி வரை. அதன் பின் பூசம் நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். பொது முருகன் வழிபாடு கரிநாள். சூரிய உதயம் காலை 6:21 மணி. அஸ்தமனம் மாலை 6:20 மணி. சந்திர உதயம் மதியம் 2 மணி. அஸ்தமனம் மறுநாள் அதிகாலை 2:10 மணி. மேஷராசி அன்பர்களே, நீங்கள் ஈடுபடும் செயல்களில் வெற்றி அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். சொத்து விவகாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று தீரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி என்பர்களே, குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். இழுபறியாக இருந்த செயல் நிறைவேறும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எண்ணியதை அடைவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, செயல்களில் சில நெருக்கடி தோன்றும். சிந்தித்து செயல்படுவதன் மூலம் இழப்புகளை தவிர்க்கலாம். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இழுபறியாகும். என்றாலும் பதட்டமின்றி செயல்படுங்கள். உங்கள் செயலில் தடைகள் உண்டாகும். போட்டியாளர்களால் சில சங்கடங்கள் தோன்றும். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சாற்றலால் இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள். வேலை பளு அதிகரித்தாலும் உங்கள் விருப்பம் நிறைவேறும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் தோன்றும். வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர்கள். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி வரும். உங்கள் நீண்ட நாள் எண்ணம் பூர்த்தியாகும். வேலை ஆட்களால் ஆதாயம் அதிகரிக்கும். கன்னி ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும். நண்பர்கள் உதவியுடன் செயலில் ஆதாயம் காண்பீர்கள். தொழில் முன்னேற்றமடையும். தேங்கியிருந்த பொருட்கள் விற்பனையாகும். எதிர்பார்த்த வருவாயால் சங்கடங்கள் விலகும். துலாம் ராசி என்பர்களே, குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர்கள். புதிய வேலைக்குரிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகிச் செல்வார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். முயற்சிகளை நிறைவேற்ற திட்டமிட்டு செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, 2 நாட்களாக இருந்த சங்கடங்களும் குழப்பமும் விலகும். செயல்கள் இன்று லாபமாகும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும். குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். எதிரிகளால் சங்கடம் தோன்றும். நினைத்ததற்கு மாறாக சிலவற்றில் பிரச்சனைகள் உண்டாகும். தனுசு ராசி என்பர்களே, மாலை வரை செயல்களில் லாபம் காண்பீர்கள். அதன் பின் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எளிதாக நிறைவேறும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த முயற்சி இன்று நிறைவேறும். மகர ராசி அன்பர்களே,
மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகிச் செல்வார்கள். உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும். மனதில் பதட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ அருளால் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். தொழிலில் லாபம் கூடும். இழுபறியாக இருந்த உங்கள் முயற்சி இன்று பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். மீனராசி அன்பர்களே, அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் உண்டாகும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணியாளர்கள் கவனமுடன் செயல்படுவது நன்மையாகும். வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும்.